So welcome. Direct to indirect speech. I have come to ask you for a scholarship. Comma inverted comma the boy said to me. So ஒரு பாய் என்கிட்ட கேட்டான் என்னன்னு கேட்டான். The boy said to me. என்கிட்ட என்ன சொன்னானா என்ன கேட்டானா சொல்ல வந்தானா I have come to ask you for a scholarship. நான் வந்து உங்ககிட்ட ஸ்காலர்ஷிப் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது டைரக்ட் ஸ்பீச். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக நான் மாற்றும் போது த பாய் செட் டு மீ. செட் டுனா மாதிரி டோல்டா மாறணும். த பாய் டோல்டு மீ. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்றைக்கி கண்டிஷன் வேர்டு தட்டு. ஐ ஹாவ் என்னது ஐ ஹாவ் கம் டு ஆஸ்க் யூ. நம்மளை பார்த்து அவன் சொல்கிறான் நான் எதுக்காக வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி அவன் சொல்லும்போது ஐ ஹாவ் கம் டு ஆஸ்க் யூ நான் எதுக்காக வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு அப்போ ஐன்றது அவன். அப்போ நாம் சொல்லும்போது ஹீ ஹேவ் வந்து ஹேடாக மாறாது பாஸ்ட் டென்ஸில். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்னா ஹேடாக வந்துடணும். ஸோ ஹேவ் வந்து ஹேடாக மாறிட்டாரு. ஸோ ஹீ ஹேட் கம் டு ஆஸ்க் யூ. உங்ககிட்ட ஏன் வந்தோன்னா நம்மளை பார்த்து சொல்கிறான். அப்போ நாம்னா யார் அங்கே யூ வந்து என்ன மாறிட்டாரு மீ அப்படின்னு மாறிட்டாரு. ஃபார் ஏ ஸ்காலர்ஷிப் படிக்கிற பாருங்க. த பாய் டோல்டு மீ கன்ஜெஸ்ட் வேர்டு தட் ஹீ ஹேட் கம் டு ஆஸ்க் மீ. என்கிட்ட என்ன கேட்க வந்தானா ஃபார் ஏ ஸ்காலர்ஷிப்பாக வந்தான். இது இன்டைரக்ட் ஸ்பீச். எழுதுற பாருங்க. த பாய் செட் டு now மாறாரு டோல்டு மீ. கண்டிஷன் வேர்டு ரெண்டு கண்டிஷன் வேர்டு தட்டு கமா இன்வெர்டட் கமாலாம் எடுத்துடணும். தட் ஐ என்ன மாறாரு ஹீ ஹேவ் என்ன மாறாரு ஹேடு. அப்போ ஹீ ஹேட் கம் டு ஆஸ்க். நம்மளை பார்த்தா கேட்குறான். அப்போ ஆஸ்க் யூ. அப்போ நம்ம மீ ஆஸ்க் மீ என்கிட்ட எதுக்கு வந்தானா ஃபார் ஏ ஸ்காலர்ஷிப். மறுபடியும் படிக்கிறேன். த பாய் டோல்டு மீ தட் he had come to ask me. அவன் என்கிட்ட எதுக்கு வந்தானா ஃபார் ஏ ஸ்காலர்ஷிப். தேங்க்யூ.